இதயத்திலே எழுந்திடும் வேலையிது அகமகிழ்வுடன் மகிழ்வோம் அவரிடம் பழிக்கும் மூச்சில் பருகிடுவோம் அகமகிழ்வுடன் மகிழ்வோம் அவரிடம் பழிக்கும் மூச்சில் கல்வாரி வழியிடு கருணை வழியிடு தேவனின் பேரன்பே கல்வாரி வழியிடு கருணை வழியிடு தேவனின் பேரன்பே நம் தேவனின் பேரன்பே. பிரியமானவர்களே, இந்த தெய்வீக திருப்பலியானது நன்றெறிதலாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜான் சிராணி அவருடைய குடும்பம் நன்றெறிதலாகவும், ராஜேஷ் அனிகா குடும்பம் நன்றெறிதலாகவும், ஜோசப் பிலோமினா குடும்பத்தினர் நன்றெறிதலாகவும், வினோத் மாசி குடும்பத்தினர் நன்றெறிதலாகவும் தெய்வீக திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். பிரியமான தெய்வீக திருப்பலியிலே நமது பங்கையும் நமது ஊரையும் குறையுடைய திருப்பாதத்தை வைத்து ஜெபிப்போம். இறைவன் நிறைவான ஆசிரை பொழிந்து இந்த கொரோனா நோயிலிருந்து நம்மையும் நமது குடும்பங்களையும் விடுவிக்க இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவரே, உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். உம் ஏழையரின் ஆன்மாக்களை ஒருபொழுதும் கைவிடாதேயும். ஆண்டவரை எழுதுவாரும். உமது வழக்கை நீரே நடத்தும். உம்மை நாடும் குரலை மறவாதேயும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பொதுக்காலம் 19வது ஞாயிறே நாம் இறைவனுடைய திரு சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். கடவுளுக்கு நன்றி கூறுவோம். மீண்டுமாக ஒரு புதிய வாரத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு இக்கட்டான கஷ்டமான தருணத்திலும் இறைவன் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே கடவுளுடைய அந்த கருணையை, கடவுளுடைய அந்த இரக்கத்தை நினைத்து கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இந்த புதிய மாதம் ஆகஸ்ட் மாதம் இறைவன் நமது குடும்பத்திற்கு விடுதலையை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம், நமது வாழ்வுக்கான அமைதியை தரக்கூடிய ஒரு மாதம். ஆகவே இந்த மாதத்திலே இறைவனுடைய அருளாசிரை வேண்டி ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நமது குடும்பத்தையும் தொடர்ந்து நமது திருக்கரங்களிலே வைத்து பாதுகாத்து வழிநடத்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு இணைந்து மன்றாடி ஜெபிப்போம். இந்த பரிசுத்த கல்வாரி பலியை தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுக்க தடையா இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பையும் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவையின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளின் தடையதாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆவியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வு அருள்வாராக. ஆமென். இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே தேவனே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இறைமகனே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே தேவனே, இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான வாழ்க்கையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளி. தந்தை வழக்கம் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவே. இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத் தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்தும் சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. இறை வார்த்தைகள் 9 மற்றும் 11 13 முடிய. அந்நாட்களில் எலியா ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்த பின் அங்கிருந்து குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்பொழுது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையில் பாயும் நின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
பதிலுரை பாடல் திருப்பாடல் 85. நாம் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். 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 இறைவசனங்கள் 8ab மற்றும் 9. ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். ஜெபப்பாடல். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். இறைவசனங்கள் 10 மற்றும் 11. பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும். விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். ஜெபப்பாடல். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். இறைவசனங்கள் 12 மற்றும் 13. நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். ஜெபப்பாடல். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். எங்களுக்கு தந்தருளும். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 1-5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனசாட்சி நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரித்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பி இருப்பேன். அவர்கள் தாம் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில் தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்க செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடையே ஒப்படைக்கப்பட்டன. குலமுதல்வர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றிற்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. Hallelujah, hallelujah.
Alleluia, 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 Alleluia. ஆண்டவருக்காக அவனுடன் நான் காத்திருக்கிறேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக அவனுடன் நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறை சொற்றொடர்கள் 22 33 வரை. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்போது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகு அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுதொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி, ஐயோ, பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, யார் உண்மையான வலிமையான ஒரு நபர் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, உடல் வாகுவில் பெருத்தவர் அல்ல, ஒரு பாடி பில்டர், ஒரு வலிமையான ஒரு மனிதர் அல்ல. எதற்கெடுத்தாலும் கோபப்படுவார். இவர் கோபப்பட்டே பல காரியங்களை குடும்பத்திலும் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் சாதிப்பார் என்று சொன்னால் அவரும் வலிமையான ஒரு நபர் அல்ல. பிறரிடம் பிறரை பற்றி அவதூறாக சொல்லி அல்லது ஒரு கதையை கட்டி தான் விரும்புவதை சாதிக்கக்கூடிய ஒரு நபர் வலிமையான ஒரு நபர் அல்ல. எப்படியாவது தலைவனாக மாறிவிடலாம் என்று சொல்லி மக்களுக்கு நோட்டுகளை அள்ளி வீசி தலைமை பீடத்தில் அமர்பவர் ஒரு வலிமையான ஒரு நபர் அல்ல. அப்படி என்று சொன்னால் யார் வலிமையான ஒரு நபர் என்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே எடுத்துக்காட்டை கூறுகின்றார். தன்னையே எடுத்துக்காட்டாக வைக்கின்றார். தனிமையிலே இருந்து ஒருவருடைய உள்ளத்திற்குள் சென்று தனது உள்ளத்திலே இருக்கக்கூடிய சக்தியை உணர்ந்து அதை பிறருக்கு எடுத்துரைப்பவரே வலிமையான ஒரு நபர். அதை நாமும் கூட பல்வேறு தருணங்களிலே உணரலாம். குடும்பத்திலே அல்லது தனிமையிலே ஜெபிக்கின்ற பொழுது அரை மணி நேரம் 1 மணி நேரம் உபவாசம் இருந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தனிமையிலே நமது உள்ளத்தின் ஆழத்திற்குள் சென்று
நான் எவ்வாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய பலவீனம் என்ன, எனது பலம் என்ன, கடவுள் என்னோடு இருக்கிறாரா, கடவுளை நான் அண்டி வருகிறேனா என்று சிந்தித்து அவ்வாறாக செயல்படுகின்ற பொழுது நாம் வலிமையான ஒரு நபர்களாக மாறுகின்றோம். ஏனென்றால் கடவுளோடு நாம் உறவாடக்கூடிய, அவரோடு இணையக்கூடிய ஒரு நபர்களாக மாறுகின்றோம். எவ்வாறாக நம்ம செல்போனை ரீசார்ஜ் பண்ணணும், அந்த பிளக்ல போகணும் இல்லையா, அப்பொழுதுதான் ரீசார்ஜ். ஆக கடவுளோடு நாம் தனித்து ஒருங்கிணைந்து இருக்கின்ற பொழுது நாம் முழு சக்தி பெற்றவர்களாக நாம் மாறுகின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, தனிமை என்பது ஒரு கடினமான ஒரு வாழ்வு. ஆனால் தனிமையிலும் கடவுளோடு இணைந்திருப்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஆகவே அந்த தனிமையிலே கடவுளோடு ஜெபித்து அந்த நாட்கள் நேரங்கள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கடல் மீது நடக்கக்கூடிய சக்தியை பெறுகிறார், ஆழமான விசுவாசத்தை பெறுகிறார். ஆனால் அவருடைய சீடர் பேதுருவை நாம் பார்க்கின்றோம், அவரால் நடக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் தன்னோடு இருப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறைமகன், அவரால் அனைத்தும் கூடும் என்பதை அவர் மறந்தவராக இருந்தார். ஆகவேதான் நம்பிக்கை குன்றியவனே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை சாடுவதை நாம் பார்க்கின்றோம். அவ்வாறாக நாம் நம்பிக்கையில் குறைந்திருந்தாலும் தம்மை நோக்கி வருபவர்களை கரப்பிடித்து ஆண்டவராகிய கடவுள் தூக்கி விடுகின்றார். நாம் தாழ்நிலையில் இருந்தாலும், நாம் பாதாளத்திற்கு சென்றாலும், இருளிலே இருந்தாலும் வெளிச்சத்திற்கு நம்மை கரப்பிடித்து அழைக்க இறைவன் வருகின்றார். எப்பொழுது நாம் அவரோடு இணைய, அவரை காண, அவர் அருகிலே செல்ல விரும்புகிறோமோ பேதுருவை போல, அப்பொழுது அவர் நமக்கு துணை செய்ய தயாராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் தீர்மானிப்போம், நாம் வலிமையான நபரா இல்லையா என்று சொல்லி. வலிமையான நபர் என்பவர் உண்மையான மகிழ்ச்சியை காண்பார். அந்த உண்மையான மகிழ்ச்சி எவ்வாறாக கிடைக்கும்? தனித்திருந்து கடவுளிடம் ஜெபிக்கின்ற பொழுது, கடவுளோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது அந்த வலிமை, சக்தி, ஆற்றல், மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கிறது. இயேசு பிரியமானவர்களே, மேலவாக இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசித்தோம், எலியா இறைவாக்கினர், அவரை பற்றி நாம் வாசித்தோம். பல்வேறு தருணங்களே நாமும் கூட இந்த மக்களை போல நினைக்கின்றோம், கடவுள் எவ்வாறாக வருவார்? ஒரு பூகம்பம் வருகிறது, கடவுள் தான் வந்திருக்கிறார் என்று நினைப்போம். ஒரு பயங்கரமான ஒரு இடி இடிக்கிறது, கடவுள் வருகிறார். அல்லது பெரும் காற்று அடிக்கிறது, சூறாவளி காற்று அடிக்கிறது, கடவுள் அதிலே வருகிறார் என்று நினைப்போம். ஆனால் நாம் நினைப்பது போல கடவுள் வருவதில்லை. அவர் மெல்லிய ஓசையிலே, மெல்லிய ஒளியிலே வருகின்றார் என்று இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆகவே வாழ்க்கையிலே நாம் பொறுத்திருந்து வாழ்கின்ற பொழுது, அல்லது அமைதியிலே வாழுகின்ற பொழுது, அனைத்தையும் பொறுத்து கொண்டு அமைதியிலே வாழுகின்ற பொழுது நாம் கடவுளை காண்பவர்களாய் இருக்கிறோம். இயேசு பிரியமானவர்களே, மனிதனுடைய வளர்ச்சி சிறிது மெதுவாகவே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நிறைய பேருக்கு விவசாயிலாம் இருக்கிறீங்க, பூசணிக்காய் நம்ம போட்டா 3 மாசத்துலயே நல்லா வந்துடும். அதனுடைய வளர்ச்சியை நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்க முடியும். அதே போல மானை பார்க்கின்றோம், மானுடைய வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் அது சிறிது காலம், ஆண்டு காலமே வாழும். ஆனால் ஏனையை பார்க்கின்ற பொழுது அதிக ஆண்டு காலம் வாழும், அதனுடைய வளர்ச்சி குறைவாகவே இருக்கும். மனிதனுடைய ஆயுள் காலமும் அவ்வாறாக தான், 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த அசுர வளர்ச்சியை நாம் உடனடியாக பார்க்க முடியாது. ஆக இந்த இயற்கையே நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறது. எவை நீண்ட ஆண்டுகள் வாழுமோ அதனுடைய வளர்ச்சி குறைவாகவே இருக்கும், ஆனால் அவை உறுதியாக இருக்கும். ஆகவே நாமும் கூட நாம் நீண்ட ஆண்டுகள் வாழ்பவர்களாக இருக்கின்றோம். நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கடவுளை பிடித்துக் கொள்பவர்களாக இருக்க வேண்டும். கடவுளை பிடித்துக் கொள்ளுகின்ற பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதமான வளர்ச்சியை கண்டவர்களாக, நீண்ட ஆண்டுகள் வாழக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். ஆகவே பொறுத்திருந்து வெற்றியை காண்பது நம்மால் கூடும். நாம் அந்த இறைவனுடைய அருளாசிரை பெறுகின்றது. நிறைய பேருக்கு நம்மளுக்கு பொறுமை இருக்காது, உடனடியாக நடக்க வேண்டும். இன்ஸ்டன்ட் உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விறகுகளை அடுப்பில் வைத்து உணவை பொங்கக்கூடிய காலம் போய்விட்டு இன்று இன்ஸ்டன்ட் ஸ்டவ், கேஸ் ஸ்டவ், உடனடியே மேகி ரெடி ஆயிடுச்சு.
அத்தகைய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பஸ் ஸ்டாண்ட்ல இந்த பஸ் வருமான்னு சொல்லி பார்த்துருந்த காலம் போயிட்டு உடனடியாக இப்ப நிறைய பஸ் எல்லாம் வரக்கூடிய ஒரு தருணம். அனைத்தும் ஃபாஸ்டாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் சப்பாத்தினா ரெடியா இருக்குது, எல்லாம் ரெடி பண்ணி சும்மா சூடு பண்ணி கொடுத்தா போதும். இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ஃபுட் எல்லாமே இருக்கிற, சுடுதண்ணி மட்டும் ஊற்றினா போதும், நம்ம சாப்பாடு இல்லை. அத்தகைய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இத்தகைய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நாம் திசை மாறிவிடக் கூடாது. கடவுளிடத்திலும் உடனடியாக அனைத்தும் நடக்க வேண்டும். உடனடியாகவே நான் கோடீஸ்வரனாக வேண்டும், உடனடியாக பிள்ளை ஞானம் பெற வேண்டும், உடனடியாகவே நாம் வாழ்க்கையிலே உயர வேண்டும், பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று உடனடியாக பொறுமை இல்லாமல் அமைதி இல்லாமல் வாழக்கூடிய தருணத்திலே நாம் நிச்சயமாக கடவுளை நாம் துளைத்து விடுகிறோம். இயேசுவில் பிரியமானவர், அதுதான் இன்று முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம். உடனடியாக நாம் முன்னேற பாதையிலே செல்ல விரும்புகிறோம். ஆனால் கடவுள் மெல்லிய விவசாயிலே அமைதியிலே பொறுமையிலே நம் மத்தியிலே வருவதை நாம் பார்க்கின்றோம். இயேசு பிரியமானவர்களே, ஒரு நபர் அற்புதமாக கணக்கிலும் அறிவிலும் தேர்ச்சி பெற்ற ஒரு இளைஞன் மெட்ராஸ் ஐடி அந்த நிறுவனத்திலே படித்து அதிகமான மதிப்பெண்களை பெற்று அமெரிக்க தேசத்திலே ஒரு எம்என்சி கம்பெனியிலே அவர் பணியமர்த்தப்பட்டார். அதிகமான ஒரு சம்பளம். நல்ல ஒரு தமிழ் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். 2 அழகான பெண் குழந்தைகள். அங்க கிரீன் கார்டு ஹோல்டராகவும் ஆயிட்டார். அந்த நாட்டினுடைய குடிமகனாகவே கூட அவர் மாறிவிட்டார். அற்புதமான வாழ்வு, அதிகமான பணம், தான் நினைத்ததை அனைத்தையும் அவர் சாதித்துக் கொண்டார். இவ்வாறாக வாழ்ந்து கொண்டிருந்த நபர் திடீரென தன்னையும் அவர் சுட்டுக்கொண்டு தனது பிள்ளையையும் மனைவியும் சுட்டுக்கொண்டு இறந்து விட்டார். அனைவருக்கும் அதிர்ச்சியே, நன்றாகத்தான் இவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அசுர ஒரு வளர்ச்சியை தனது வாழ்விலே கண்டவர் ஏன் இவ்வாறாக தன்னையும் மாய்த்து கொண்டார் என்று கலிபோர்னியா யூனிவர்சிட்டி ஒரு அனலைஸ் பண்ணாங்க. ஒரு முயற்சியில ஈடுபட்டார்கள். ஏன் அவர் இறந்து போனார்? நல்ல ஒரு மனிதராகத்தானே இருந்தார். அவ்வாறாக சோதித்த பொழுது அவர்கள் இத்தகைய ஒரு உண்மைகளை வெளியிட்டார்கள். என்னவென்று சொன்னால், அவர் வளர்ச்சியை கண்டார், அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற்ற ஒரு மகனாகத்தான் நான் இருக்க வேண்டும் என்று அவரை தயாரித்திருக்கிறார்கள். தொடக்கத்திலிருந்து அனைத்திலும் வெற்றியை பெற வேண்டும். தோல்வி என்பதை எனது வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது, பொறுமை என்பதே எனக்கு இருக்கக்கூடாது, அனைத்திலும் முதன்மையாக இருக்க வேண்டும், முன்பாக இருக்க வேண்டும், வேகமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம். ஆகவே உயரத்திலே வளர்ந்தார். திடீரென ஒரு பண நெருக்கடி. ஆகவே தான் வாங்கிய அந்த வீடை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அனைத்தும் எவ்வாறாக சமாளிக்க முடியும் என்பதை நினைத்து அவர் இறந்து போனார். ஆகவே அவர் இறுதியாக சொன்ன முடிவு, இவரை வெற்றியின் ஒரு மகனாகவே உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவேதான் அவரால் தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே தோல்வியை தாங்கக்கூடிய ஒரு உள்ளம் படைத்தவராய் இருக்கிற ஒருவர் தான் வாழ்க்கையிலே வெற்றியை பெற முடியும். வேறு வகையில சொல்ல வேண்டும் என்றால், யார் ஒருவர் பொறுமையோடு தனது வாழ்க்கையிலே பயணம் செல்கிறாரோ, அமைதியிலே பயணம் செல்கிறாரோ, மெதுவாக நேர்த்தியாக நிதானமாக பயணம் செய்கிறாரோ, அவர்தான் உண்மையான ஒரு வெற்றியை பெற முடியும் என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் நற்செய்தி மேலுமாக நான் சொன்ன அந்த நிகழ்வு கூட நமக்கு எடுத்துரைப்பதை பார்க்கின்றோம். ஆகவே இயேசு பிரியமானவர்களே, இந்த அற்புதமான நாளிலே நாமும் கடவுளுக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாக நிதானத்தோடு பொறுமையோடு அமைதியிலே கடவுளை காண்போம். மேலுமாக நம் கடவுளோடு தனிமையிலே ஒன்றித்திருக்கின்ற பொழுது அந்த அமைதியை நம்மால் காண முடியும், கடவுளை நாம் பார்க்க முடியும். அத்தகைய வரத்திற்காக தெய்வீக திருப்பலியை மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். தந்தை மகன் துய ஆவியர்
வாழ்வுரை நம்புகிறே தூயராவின் வல்லமையா இறை மகன் அவத்தாய் மனிதராக பன்னீர் மறியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறே நாற்றில் பாடுபட்டார் சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார் இறப்பின் மீது வெற்றி கொண்டார் சின்னதும் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார் உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் ஆரையில் அவர் துணை வேண்டுகிறேன் பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே திரு அவை உரைப்பதை நம்புகிறேன் புனிதர்கள் உறவை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நினைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன் இறைவன் நம்மோடு பிரசன்னமாயிருக்கிறார், அமைதியிலே இருக்கிறார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நமது உள்ளத்திலே எழுந்திருக்கக்கூடிய மன்றாட்டுக்களை இறைவனுடைய திருப்பாதத்திலே நாம் பெற்றுக்கொண்டோம் என்கின்ற நம்பிக்கையோடு அவருடைய திருப்பாதத்திலே எடுத்துரைப்போம். ஒவ்வொரு மன்றாட்டின் பிறகும் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருள் என்று சேர்ந்து சொல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறைவா, உம் திருச்சபையை நல்வழியில் நடத்தி செல்லும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். நீர் விட்டு சென்ற பணியினை சிறப்புடன் செய்ய தம் வாழ்வை பணித்துள்ள இவர்களுக்கு நல்ல உடல் சுகம் அளித்திட இறைவாவை மன்றாடுகிறோம். படைப்பின் நாயகரே எம் இறைவா, இவ்வுலகம் உம் இறை வழிபாடு என்பதை நாங்கள் அனைவரும் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி புரியவும், இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழவும், அன்பு, மகிழ்ச்சி, பரிவு இவை இன்று மனித சமுதாயத்தில் நலிவடையாமலும் பிறருக்கு உதவி புரியவும் எடுத்துக்காட்டான வாழ்வு வாழவும் இத்தொற்று நோய் காலத்தில் வாழ தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகின்றோம். தாயும் தந்தையுமான இறைவா, இப்பணியில் பல்வேறு கருத்துக்களுடன் பங்கேற்கும் விசுவாசிகளை உம் அன்பு பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். அவர்களின் தேவைகளை அறிந்து நீரே அவற்றை பூர்த்தி செய்திட வேண்டி இறைவாவை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடி ஜெபிக்கும். யாரெல்லாம் இந்த கொரோனா தொற்று நோயினால் மருத்துவமனையில் இருக்கிறார்களோ, வீட்டிலே அமைதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அனைவருக்கும் கடவுள் அமைதி தர வேண்டும். மிக விரைவிலே சுகம் அடைந்து விடுவார்கள் என்கின்ற விசுவாசத்தோடு அவர்கள் வாழ வேண்டும் என்று நாம் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். நமது பங்கிற்காகவும் அன்பியங்களுக்காகவும் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்காகவும் தெய்வீக திருப்பலியை காணொலியிலே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் இறைவன் தொட வேண்டும். அமைதியில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இறைவன் அமைதி தர வேண்டும். தன்னை பற்றிய சுய அறிவை இல்லாத நபர்களுக்கு இறைவன் தங்களை பற்றி தங்களது வலிமை ஆற்றலை தெரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இறைவன் தர வேண்டும். அனைத்திலும் வேகமாக செல்ல ஆசைப்படுபவர்களுக்கு இறைவன் நிதானத்தை தர வேண்டும். வெற்றியை மட்டுமே சந்திப்பவர்கள் தோல்வியும் சந்தித்து அதிலிருந்து முதிர்ச்சி பெற்று மிகுதியான வெற்றியை பெற வேண்டும். இவ்வாறாக அனைத்து நலனையும் இறைவன் நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் தரது தெய்வீக திருப்பலியிலே மௌனமாக வேண்டி ஜெபிப்போம். யாரெல்லாம் நம்மிடம் ஜெப உதவியை கேட்டிருக்கிறார்கள் அனைவரும் நினைத்து பார்த்து வேண்டி ஜெபிப்போம்.
அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகின்றோம். என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை வழியாகவே உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறந்து பணி செய்யவே என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே என் இயேசுவே என் ஜீவனே உம்மோடு உறவாடவே என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை வழியாகவே உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறந்து பணி செய்யவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை என்னுடைய முடிவான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் நம் பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்துக்காகவும் ஒரு கையேற்றபடியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரே, உமது திருஅவையின் காணிக்கைகளை மகிழ்ச்சியுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமாய். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்த நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வான தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி உம்மை போற்றுவதாவது.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உலக்கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்தருளாளர் இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின்னத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தருளாளர் இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவமன்னிப்பும் என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவையுடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளை கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள் உலகில் உகந்தோராய் இருந்தோம். புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசாமால், புனித அல்போன்சாமால், கோடியர், புனித அந்தோனியார், புனித ஜான் மரி வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாம் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்,
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. தெய்வீக திருப்பணி வழியாக இறைவன் நமக்கு அருளக்கூடிய ஆற்றலை, சக்தியை, பலத்தை, உற்சாகத்தை, மகிழ்வை, அமைதியை, சமாதானத்தை நாம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். இறைவனின் செம்மறியே, மேலிரக்கமையும் உலகின் பாவம் இறைவனின் செம்மறியே, மேலிரக்கமையும் உலகின் பாவம் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று வாழும் எல்லா வல்ல இறைவன், நான் உங்களை திக்கற்றவராய் விடமாட்டேன், எனது உள்ளங்கையிலே வைத்து பாதுகாப்பேன். தாய் தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவாமல் கைவிடாமல் உன்னை விட்டு விலகாமல் உனக்கான ஆசிரியரை நிறைவாக பொழிவேன். நீ என்னுடையவள், நீ என்னுடையவள் என்று உரிமை பாராட்டும் அன்பின் இயேசு நம் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வாக்கியருக்கு சொல்லியருளும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்த முடிவில் வாழ்வளிப்பதாக. ஆமென்.
வாயிலாக நானும் என்னாவில் ஆனந்தராகம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். எருசலேமே, உயர்தர கோதுமை நாள் உன்னை நிறைவடைய செய்யும் ஆண்டவரை போற்றுவாயாக. நன்றி கூறி கொண்டாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவும் எங்களை உம்மோடு ஒன்றித்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை உங்கள் குடும்பத்தின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பினால் உந்தப்பட்டது சாட்சிய வாழ்வாள். சென்று வாழுங்கள், வாழ்க்கைப்படி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமானவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமானவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரைகளிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரினில் துணைந்திட அனைவருக்கும் துணை புரிவாயே. அனைவருக்கும் துணை புரிவாயே. ஆரோக்கியமானவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம்.